வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். மணி அண்ணாவை கையும் களவுமா முத்து பிடிக்கிறாரு. அதுல இருந்து சூப்பரா நம்ம ரோகிணி தப்பிக்கிறாங்க. ஏன்னா ரோகிணி இப்போ நிஜமானே பிரெக்னெண்டா இருக்காங்க. அதுவும் ஐவிஎஃப் மூலமா ட்ரீட்மெண்ட் எடுத்து ரோகிணி பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க, வீட்டுக்கு தெரியாம. இதை பத்தி டீட்டெயிலா இன்னைக்கு எபிசோடு ப்ரமோ ப்ரிடிக்ஷன்ல பார்க்கலாம். முத்து மீனா சேர்ந்து எப்படியோ பவானியோட அம்மா அப்பா கிட்ட எப்படியோ பேசி முத்து சம்மதம் வாங்கிறாரு. சரி, நம்ம இனி மோகன் வீட்டுல போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் வீட்டுக்கு மீனாவும் முத்துவும் போய் அங்கேயும் அப்படி இப்படின்னு பேசி சம்மதம் வாங்கிடுறாங்க. அப்பாடா, எப்படியோ ஒரு பிரச்சனை தீண்டுது அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த சமயத்துல தான் மணி அண்ணா பரசோட வீட்டுக்கு போறாங்க. அவரும் மோகனை பத்தி பேசுறாரு. இப்படி அவங்க செஞ்சது தப்பு தான், அதுக்காக என்ன பண்றது, 2 பேரும் ஆசைப்பட்டுட்டாங்க அப்படின்லாம் பேசுறாரு. ஆமாங்க, என் ஃப்ரெண்டோட பையனும் அதைத்தான் சொன்னான். என் ஃப்ரெண்டோட பையன் மோகன் வீட்டுக்கு தான் போயிருக்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட மணி அண்ணன் சொல்றாரு, ரொம்ப சந்தோஷங்க, நீங்க தான் ஒத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ரொம்ப சந்தோஷம், இனி ஆகக்கூடிய வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் நிச்சயதார்த்தம் நடத்தலாம் அப்படின்னு மணி அண்ணன் பேசுறாரு. என் ஃப்ரெண்டோட பையன் மோகன் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க, அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, நான் வெயிட் பண்றேன்னு வேற மணி என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கரெக்டா முத்துவும் வந்துட்டு இருக்காரு வண்டியில. என்ன இன்னும் காணோமேன்னு சொல்லிட்டு பரசு முத்துக்கு கால் பண்றாரு. ஆனா மணி என்ன முன்னாடி கால் பண்ணல, வெளியே வந்து கால் பண்றாரு. முத்து சொல்றாரு போன்ல, மாமா நான் வந்துட்டு தான் இருக்கேன் மாமா, ஒரு 10-15 நிமிஷத்துல வந்துருவேன். எப்பா இங்க ஒரு விஷயம் நடந்திருக்குதுப்பா அப்படின்னு பரசு சொல்றாரு. என்னாச்சு மாமா? அட அந்த மோகன் வீட்டுல இருந்து அவங்க மாமா வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அட அப்படியா, சரி சரி நல்லதான் மாமா, நீ பேசி எப்படியாச்சும் முடிச்சிடு, நானும் இங்க பேசிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு முத்து. சரி முத்து, நீயும் சீக்கிரம் வா, நான் மட்டும் தனியா பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குடா, நீயும் வா அப்படின்னு சொல்றாங்க. சரி மாமா, ஒண்ணு பண்ணலாம், நானும் அப்பா போன் பண்ணி வர சொல்லிடுறேன், நானும் வந்துடுறேன் மாமா, அவர் வெயிட் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அட இதை நான் மறந்துட்டேனே, நான் அண்ணாமலைக்கு கூப்பிட்டு சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பரசு, இல்ல மாமா ஒண்ணும் வேண்டாம், நானே கூப்பிட்டு சொல்லிடுறேன், நீங்க போய் மோகனோட மாமா கிட்ட பேசிட்டு இருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லி பரசு மோகனோட மாமா நம்ம மணி அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் சொன்னேங்களே, என் ஃப்ரெண்டோட பையன் போய் அங்க பேசினாருன்னு, அவரும் பேசி முடிச்சுட்டு நிச்சயத்துக்கான தேதி குறிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்காராமா அப்படின்னு மணி அண்ணா கிட்ட சொல்றாரு. பரசு, அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிருச்சுமா, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மோகனோட அம்மாவுக்கு கால் பண்றாங்க. மணி அண்ணா விஷயத்த பூரா அவங்களும் சொல்றாங்க. சரிம்மா, நான் இங்க பேசிக்கிறேன் அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு, ரொம்ப சந்தோஷங்க, முதல்ல பையன் புள்ள 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்கள வர சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாரு. மணி அண்ணா சொன்னதுக்கு பரசு சொல்றாரு, எனக்கும் நிம்மதியா தாங்க இருக்கு, இப்போ அவங்க 2 பேர்த்தையும் முதல்ல நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு உயிரே வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பரசு மணி அண்ணன் சொல்றாரு, இன்னி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம தான் ஓகே சொல்லிட்டோம், அவனுக்கு ஃப்ரெண்டு கிட்டே எவனாச்சும் ஒருத்தங்கிட்ட தகவலை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அவங்களே கொண்டு போய் அந்த தகவலை மோகன் கிட்டையும் பவானி கிட்டையும் சேர்த்திடுவாங்க, அவங்களே வந்துருவாங்க, கவலையை விடுங்க அப்படின்னு சொல்லி மணி அண்ணன் சொல்றாரு. சரிங்க, நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லி மணி அண்ணன் எழுந்திரிச்சு போறாரு. ஐயா கொஞ்சம் இருங்க, என் ஃப்ரெண்டும் என் ஃப்ரெண்டோட பையனும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு, வெயிட் பண்றாரு. மணி அண்ணனும் கூட இன்னொருத்தர் இருப்பாருங்களா, அவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டிரைவ் பண்ணிட்டு வந்த முத்து அண்ணாமலைக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த பூரா சொல்லி, நீ முதல்ல பரசுமாமா வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிடா நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா சொல்றாங்க, எப்படியோங்க இந்த வேலையை நம்ம சக்சஸா முடிச்சிட்டோம், இப்பதாங்க எனக்கு மனசே நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மீனா, நீ பண்ணனிய மீனா, செம்ம ஒரு கெத்தான விஷயம், என்னையவே போலீஸ் ஆக்கிட்டியே, உனக்கு நிறைய அறிவு வேலை செய்யுது மீனா, நீ எல்லாம் ஒரு டிடெக்டிவா போயிருக்கணும். முத்து சொன்னதை கேட்டுட்டு மீனா சொல்றாங்க, சும்மா என்ன புகழ்ந்துட்டே இருக்காதுங்க, எனக்கு வெக்க வெக்கமா வருது அப்படிங்கிறாங்க. அட என் மீனா வெக்கப்பட்ட ரொம்ப அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. அரசு வீட்டுக்கு போறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ளேயே பயங்கர டிராபிக் ஆயிருது, நகரவே மாட்டேங்கிறாங்க. இதுல வேற மழை பெய்ய ஆரம்பிச்சிருது, டிராபிக் ஓவரா இருக்கு, நகர முடியாத அளவுக்கு டிராபிக், என்ன பண்றது அப்படின்னு டென்ஷன்ல இருக்காரு முத்து. அண்ணாமலை வீட்டுல இருந்து கிளம்பி வண்டியை பிடிச்சு வர்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. உடனே அண்ணாமலைக்கு கால் பண்றாரு முத்து, அப்பா மழை பெய்யுது, நீ போக வேண்டாம், நானும் இங்க டிராபிக்ல மாட்டிட்டு இருக்கேன், பிரச்சனையாயிடும்பா, நான் பரசு மாமா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீ வீட்லயே இருன்னு சொல்லிடுறாரு முத்து. சரிடா நீ முதல்ல பாத்து வா அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பரசுக்கு கால் பண்றாரு முத்து.
வந்துட்டியாப்பா அப்படின்னு கேக்குறாரு. மாமா மழை பயங்கரமா பெய்யுதுல்ல. ஆமாப்பா மழை பெஞ்சிட்டு இருக்குது. என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. நான் டிராபிக்ல பயங்கரமா மாட்டிக்கிட்டேன் மாமா. வரதுக்கு கொஞ்சம் கூட சான்ஸ் இல்ல. எப்படியும் இந்த டிராபிக் கிளியர் ஆக ஒரு 2 மணி நேரம் ஆச்சு ஆகும். அதனால நீங்களே மோகனோட மாமா கிட்ட பேசி எல்லா விவரையும் பேசி அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிப்பா நான் அதை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பரசுவே மணி கிட்ட பேசிட்டு எல்லா நிச்சயத்துக்கு ஒரு டேட்டை குறிச்சிடலாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அப்படிங்கிறாங்க. நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி பொண்ணு வீடு மாப்பிள்ளை பார்க்கணும், மாப்பிள்ளை வீடு பொண்ணை பார்க்கணும்ல அப்படின்னு பரச சொல்றாரு. அதுக்கு மணி என்னன்னு சொல்றாரு, இதெல்லாம் எதுவுமே வேண்டாங்க, அததான் நம்ம எல்லாம் பார்த்துட்டுமே, விட்டுருங்க, நேரா நம்ம நிச்சயத்துக்கு போயிடலாம். நம்ம என்ன பொண்ணு மாப்பிள்ளை வீட்டை பார்த்து வேண்டாம் நான் சொல்ல முடியும்? மோகன் பவானி 2 பேர் விரும்பிட்டு இருக்காங்க, அதனால நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க. நேரா நிச்சயத்தை முடிச்சுட்டு கல்யாணத்தை நம்ம முடிச்சிடலாங்க அப்படிங்கிற விஷயத்த மணி என்ன சொல்றாரு. பரசுவோட வைஃப் இருக்காங்கல்ல, அவங்க சொல்றாங்க, ஆமாங்க சும்மா இழுத்துட்டே இருக்க வேண்டாம், நம்ம இப்படியே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எதுக்கும் நீங்க மோகனோட அப்பா அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்டுருங்க அப்படின்னு பரசு சொல்றாரு. கொஞ்சம் இருங்க நானே பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. மோகனோட அம்மாக்கு அந்த விஷயத்தையெல்லாம் சொல்றாங்க. சரி ஓகேண்ணா அப்படின்னு சொன்னோடனே, கொஞ்சம் இருமா நான் வீடியோ கால் போட்டு பவானியோட அம்மா அப்பாவை நேரடியா பார்த்து பேசிக்கிங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு கட் பண்ணிட்டு வீடியோ கால் பண்ணி பரசு கூட மோகனோட அப்பா அம்மாவை பேச வைக்கிறாங்க. இவங்கெல்லாம் கிளியர் கட்டா பேசிக்கிறாங்க. பொண்ணு பாக்குற விஷயம், மாப்பிள்ளை பாக்குற விஷயம் எதுவுமே வேண்டாம், நிச்சயம் கூட கல்யாணத்தன்னைக்கு நைட்டும் கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மோகனோட அப்பா அம்மா, இல்லம்மா அது நல்லா இருக்காது, நம்ம நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோம்னா தான் இந்த பத்திரிக்கை அடிச்சு எல்லாத்துக்கும் கொடுக்கறதுல கொஞ்சம் கான்பிடென்ட்டா இருக்கும்மா அப்படிங்கிற மாதிரி பரசு சொல்றாரு. அதை கேட்டுட்டு சரிங்க நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு ஜோசியரை கேட்டுட்டு நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல கால் பண்றேன் அப்படின்னு மோகனோட அம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறம் போனை கட் பண்ணிட்டு ஜோசியர்கிட்ட கேக்குறாங்க. அவங்க ஒரு நாள் குறிச்சு தர்றாங்க. அத மோகனோட அம்மா மறுபடியும் அவங்க அண்ணாக்கு கால் பண்ணி வீடியோ கால் பண்ணி, இந்த டேட் நல்லா இருக்கு, ஒரு டேட் சொல்லி இது பரவாயில்ல இந்த டேட்ல பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. பரசு கிட்டையும் அவங்க ஒய்ஃப் கிட்டையும் பரசு ஒய்ஃப் என்ன சொல்ல போறாங்க, நல்லா இருக்குன்னா அப்பே நிச்சயம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்துறாங்க. மணி என்ன சொல்றாரு, எல்லாமே நல்ல விதமா முடிஞ்சிருச்சுங்க, நிச்சயத்துக்கு ஆகக்கூடிய வேலையெல்லாம் நான் போய் பாக்குறேங்க. அதே மாதிரி மோகனோட ஃப்ரெண்டு யாருக்கிட்டயாச்சும் இந்த விஷயத்த காதல போட்டா தான் மோகன் கிட்ட இந்த விஷயம் போகும், அப்பனா தான் பவானி மோகன் 2 பேருமே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு மணி என்ன. சரிங்க ஐயா சரியா அப்படின்னு சொல்லிடுறாரு பரசு. சரி வரமா அப்படின்ட்டு மணி என்ன கூட வந்தவர் 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிருது டிராபிக் கிளியர் ஆக. டிராபிக்ல முடிஞ்சு அப்பதான் வீட்டுக்கு வர்றாரு. எங்க வர்றாருன்னா பரசு இருக்காருல அவரோட வீட்டுக்கு தான் வர்றாரு. முத்து மீனா 2 பேரும் கரெக்டா அந்த செகண்ட் தான் அங்க இருந்து ஆட்டோ ஏறி மணி என்னன்னு அந்த கூட வந்தவரும் கிளம்புறாங்க. கரெக்டா முத்துவும் வந்துடுறாரு. பரசு சொல்றாரு, என்ன முத்து இப்பதான் அவங்க கிளம்புறாங்க, நீயும் வர்றியப்பா அப்படின்னு சொல்றாங்க. அட அப்படியா மாமா, ச்சே பார்த்து பேச மிஸ் பண்ணிட்டேனே, நானும் ட்ரை பண்ண மாமா, ஆனா டிராபிக் ஓவரா இருந்தது, இப்பதான் கிளியர் ஆயிடுச்சு வந்தேன், மழையும் பயங்கர மழை மாமா அப்படின்னு சொல்றாங்க. ஆமாப்பா மழை ஓவரா இருந்தது, இப்பதான் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க பேசினாங்கல்ல அந்த விஷயம் எல்லாமே பரசு சொல்றாரு. ரொம்ப சந்தோஷம் மாமா, நம்ம பவானிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது, அதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுல பேசினாங்கல்ல அந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்ப பரசு சொல்றாரு, பொண்ணு கல்யாணத்துக்கும் நீதான்ப்பா எனக்கு கூட இருந்து எல்லாமே பண்ணணும், அதே மாதிரி 2வது பொண்ணு கல்யாணத்துக்கும் நீதான் எங்களுக்கு கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. மீனா நீயும் கூட இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, என்ன மாமா எப்படி சொல்றீங்க, இது ஏன் தங்கச்சி கல்யாணம், ஜமாச்சிடலாம் விடுங்க. மீனா நீ என்ன பண்ற அப்படிங்கும் போது எனக்கு நல்லாவே தெரியுங்க, டெக்கரேஷன் பண்ற வேலை ஃபுல்லா என்னோடது, மாப்பிள்ளையோட கார் டெக்கரேஷன் பண்றது, மண்டபத்தோட ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்றது, பூ அலங்காரம் ஃபுல்லா என்னோட பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன், சமையல் எல்லாம் கூட நானும் தெரிஞ்ச ஆளுகள்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லிடலாமாமா அப்படிங்கிற மாதிரி பரசு கிட்ட மீனா சொல்றாங்க. முத்து சொல்றாரு, ஆமா மாமா நம்ம எல்லா வேலையும் பாத்துக்கலாம், பத்திரிக்கை அடிக்கிறது எல்லாமே நான் பாத்துக்கிறேன்னு விட்டுங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்து மீனா 2 பேரும் வீட்டுக்கு வர்றாங்க. அண்ணாமலை என்னாச்சு அப்படின்னு ஆர்வமா கேக்குறாரு. முத்து நடந்த விஷயம் எல்லாமே சொல்றாரு. அதை கேட்டோடனே முத்து மீனா 2 பேரும் போய் ஒரு விஷயத்த முடிக்காம வந்ததா சரித்திரமே இல்ல, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த விஜயாக்கு பயங்கர காண்டாகுது. உங்க மகனையும் மருமகளையும் நீங்க தான் மெச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நக்கலா பேசிட்டு இருக்காங்க விஜயா. ஏன் விஜயா, அது உனக்கும் பையன் தானே, இது உனக்கும் மருமக தானே, அப்புறம் எதுக்கு
விஜயா இப்படி பேசுற அப்படின்னு திட்டுறாரு. ஆமா, உங்க பையன் பேரை சொன்னா உங்களுக்கு தான் கோவம் வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இது இவங்க பேசுறது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே ரோகிணியும் அங்க இருந்து கிளம்புறாங்க. நேரா ரோகிணி இப்ப எங்க போறாங்கன்னா வித்யா வீட்டுக்கு தான் போறாங்க. ரோகிணி வித்யா 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் மனோஜ் அம்மா அம்மான்னு தான் அலைஞ்சிட்டு இருக்கிறான். அவனை எப்படியாச்சும் மாத்தி ஆகணும். ஏன்னா கிறிஷ் இப்போ பெருசாகிட்டே இருக்கான். வித்யா என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். என் கூடயே இருக்கணும்னு வேற அவன் ரொம்ப கம்பல் பண்றான். அம்மாக்கு வேற வயசாயிட்டே இருக்கு. நானும் ஏதாச்சும் ஒரு முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு என்னடி பண்ண போற அப்படின்னு கேக்குறாங்க வித்யா. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, இதுக்கு ஒரே வழி தாண்டி இருக்கு. நான் முதல்ல குழந்தை பெத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நல்ல விஷயம் தானே, ட்ரை பண்ண வேண்டியதானா அப்படின்னு சொல்லி வித்யா சொல்றாங்க. நாங்களும் ட்ரை பண்ணிட்டே தாண்டி இருக்கோம், இன்னும் நடக்க மாட்டேங்குதே. அதனால நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். என்னடி, டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதாண்டி ஏற்கனவே போய் செக்அப் பண்ணியாச்சு. டாக்டர் தான் உனக்கு ஒண்ணுமே இல்லையே, நீ உனக்கு ஏற்கனவே குழந்தை இருக்கு, இனி குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தானே சொல்லியிருக்காங்க. இல்லடி அது மாதிரி போகல, நான் IVF ட்ரை பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி, என்னடி பேசுற, IVF? ஆமா, நான் அதை ட்ரை பண்ணலான்ட்டு தான் இருக்கேன். ஆனா வீட்டுல யாருக்கும் தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ மனோஜ்க்கு குழந்தை பிறக்கிற இது இருக்கா என்னன்னு டவுட்டா இருக்கு. அவனை செக் பண்றதுக்கு கூப்பிட்டா அவன் வரவே மாட்டேங்கிறான். அதனால நானே யாருக்குமே தெரியாம IVFல ட்ரை பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒரு டவுட் கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காத. மனோஜுக்கு தெரியாமன்னா என்ன அர்த்தம்டி? IVFல ஸ்பெர்ம் டோனர்ஸ் இருப்பாங்கல்ல, அது மூலியமா குழந்தை பத்துக்கலாம்னு நினைக்கிறேன். மனோஜ்க்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி, இதெல்லாம் பெரிய தப்புடி, வேண்டாம், மனோஜுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. மனோஜுக்கெல்லாம் தெரிஞ்சா பிரச்சனை ஒண்ணுமே ஆகாது, அவனுக்கு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசையே இல்லடி அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி, சரிடி, உங்க மாமியாருக்கு தெரிஞ்சதுன்னா? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன், டாக்டர் கிட்டே நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரோகிணி, நீ அவசரப்படுற மாதிரி தெரியுது. ரோகிணி, நீ ஒரு தடவை மனோஜ் கிட்ட பேசி பாரு. ஆல்ரெடி நான் பேசி பார்த்துட்டேன்டி, அவன் கொஞ்சம் கூட ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, டாக்டர்கிட்ட நான் செக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாண்டி. நான் என்ன பண்றது? என் கைக்கு ஒரு குழந்தை வந்தா தான் என் வாழ்க்கையிலேயே ஒரு ஸ்ட்ராங்னஸ் வரும். அப்பனா தான் எனக்கு என்னோட வாழ்க்கைக்கு ஒரு பிடிப்பு வரும். என் மாமியார் குழந்தைக்காகவே என்னை ஒன்னும் செய்ய மாட்டாங்க, அதனாலதான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்றாங்க. வித்யாவும் வேற வழி இல்ல, உன் இஷ்டம்டி, மாட்டுனா நீ தான் மாட்டுவ, என்னைக்குன்னு ஏதாச்சும் செலுத்து விட்டுறாத அப்படின்னு சொல்றாங்க வித்யா. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, இங்க பாருடி, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே, நான் ஏதாச்சும் டாக்டர் இருந்தா செக் பண்ற. ரோகிணி, நீ அதெல்லாம் ஒன்னும் செக் பண்ண வேண்டாம், எல்லாமே நான் பார்த்து வச்சாச்சோ, அப்பாயின்மெண்ட்டும் வாங்கியாச்சு, நீ என் கூட வந்தா மட்டும் போதும் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. வர வர பயங்கர புத்திசாலி ஆயிட்டு வரடி, எங்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம நீயே இப்ப எல்லாம் முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்ட. பெரிய ஆள் ஆயிட்டப்போ, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா ரோகிணி 2 பேரும் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ண போறாங்க. டாக்டரும் நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு 2-3 டேஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா, இந்த IVF பண்றதுக்கு எவ்வளவு சார்ஜ் ஆகும் அப்படிங்கறத உங்களுக்கு எங்களோட அசிஸ்டன்ட் நர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க கேட்டுக்குங்க அப்படின்னு டாக்டர் அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எவ்வளவு செலவாகும், இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன செலவாகும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் எல்லாமே சொல்றாங்க. அதுக்கு ஃபீஸை கேட்டுட்டு அப்படியே அசந்து போய் நிக்கிறாங்க வித்யா. ஆனா ரோகிணி எல்லாத்துக்கும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் வெளியே வந்தோன்னு, என்னடி இது இவ்வளவு காசு கேக்குறாங்க, நம்ம என்னடி பண்ண முடியும், உங்ககிட்ட முதல்ல இவ்வளவு காசு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க வித்யா. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஃபர்ஸ்ட் லோனை போட்டு நான் வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரோகிணி. ரோகிணி ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இங்க என்கேஜ்மெண்ட் வேலை எல்லாமே மும்மரமா போய்கிட்டு இருக்கு. முத்து தான் அத்தனை வேலையும் செய்யறாரு. அரசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அண்ணாமலை கிட்ட சொல்றாரு, எனக்கு ஒரு பையன் இருந்தா அவன் தங்கச்சிக்கு எப்படி ஒரு வேலையெல்லாம் செய்வானோ அது மாதிரி முத்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பரசு, டே, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அது அவனோட தங்கச்சி தாண்டா, அவன் தங்கச்சிக்காக செய்யறான், நீ எதுக்கு இதுல எல்லாம் பெருசு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அண்ணாமலை பேசிட்டு இருக்காங்க. மணி அண்ணாவும் அப்போதைக்கு அப்ப கால் பண்ணிக்கிட்டே இருப்பாரு பரசு கிட்ட, இந்த வேலை செய்யறோம், அது செய்யறோம், இது செய்யறோம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அண்ணாமலையோட ஃப்ரெண்டு தான் பரசு அப்படிங்கிற விஷயம் இன்னும் மணி அண்ணனுக்கு தெரியாத, அது தெரியாம நம்ம பரசு கிட்ட ரொம்ப அந்யூன்யமா வேற பேசிட்டு இருக்காரு. நிச்சயம் நடக்கிறதுக்கு முத நாள் நைட்டு மூகனோட வீட்டுல மணி அண்ணா சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருக்காங்க.
இருக்காங்க. அடுத்த நாள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத மோகன் அப்பா, மணியண்ணா, மோகனோட அப்பா, அப்புறம் சொந்தக்காரங்க எல்லாம் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற பேசிட்டு இருக்காங்க. காலையில ஆகுது. அண்ணாமலை, விஜயா, வீட்ல இருக்க எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க பவானியோட நிச்சயத்துக்கு. முத்தல கிளம்பி ரெடி ஆகி வர்றாரு. அப்பா என்னப்பா ரெடி ஆயிட்டியா? டேய் நான் ரெடி ஆயிட்டானா உட்காந்துருக்கிறேன், பார்த்தா தெரியலையா உனக்கு அப்படிங்கிறாரு. ஆமா ஆமா ரெடி ஆயிட்டப்பா. மத்தவங்க ரெடி ஆயிட்டாங்களா? மீனா மீனா என்னங்க ரெடி ஆயிட்டா? மீனா நான்லாம் ரெடி ஆயிட்டேங்க. ஸ்ருதி ரெடி ஆயினா போதும், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை சொல்றாரு, பரசுவோட வீட்டு நிச்சயதார்த்தம், நம்ம சீக்கிரம் போய் நிக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆமாப்பா கரெக்டுப்பா, நம்ம முதல்ல போய் நிக்கணும்ல அப்படின்னு முத்துவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பி ரெடி ஆயிடுறாங்க. முத்துவோட 2 காரையும் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு பரசுவோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல மோகன் வீட்ல இருந்து எல்லாருமே கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. மணியண்ணன் முதல் கொண்டு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க எல்லாருமே. முத்து வீட்ல இருந்து எல்லாருமே வர்றாங்க. ஆனா மனோஜ், ரோகிணி 2 பேர்த்த தவிர வீட்ல இருக்க எல்லாருமே வர்றாங்க. அண்ணாமலை, அவங்க குடும்பம் எல்லாருமே பரசுவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வரவேற்புக்கு ஸ்ருதி அப்புறம் நம்ம மீனாவை தான் நிக்க வச்சிருக்காங்க. வரவங்க எல்லாத்தையுமே மீனா, ஸ்ருதி, பரசுவோட பொண்ணு இருக்காங்கல்ல, இவங்க 3 பேர் தான் வரவேற்றுட்டு இருக்காங்க. முத்து அந்த வேலை இந்த வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காரு. கரெக்டா பரசுவோட வீட்டுக்கு மாப்பிள்ளையோட வண்டி வந்து நிக்குது. அட மாப்பிள்ளை வீடு வந்துட்டாங்க, எல்லாம் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க, ஒரு மாப்பிள்ளை வரவேற்கிறவங்களாம் எல்லாம் வாங்க வாங்க அப்படின்னு எல்லாத்தையும் வந்து கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்துடுறாங்க. ஆனா மணியனை மட்டும் வரல. பரசு பாக்குறாரு, என்னங்க முக்கியமான ஆளை காணோமே அப்படின்னு மோகன் அப்பா கிட்ட கேக்குறாரு. யார கேக்குறீங்க? அட நம்ம சம்மந்தி அம்மாவோட அண்ணனை தாங்க கேக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட, என் சொந்தக்காரங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டயுமே இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், கடைசியில வரலையே அப்படின்னு சொல்றாங்க. மோகனோட அப்பா சொல்றாரு, அவரை நேத்தே வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருந்தாருங்க. ஆனா இன்னைக்கு காலையில் நாங்க எல்லாம் கிளம்பி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். அப்பதாங்க அவருக்கு ஒரு போன் கால் வந்தது. அவர் ஒரு கடை வச்சிருக்காருங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்து பேரை சொல்லி அங்கதான் வச்சிருக்காரு. அங்க இடத்த ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்க பிரச்சனை போயிட்டு இருக்காமா. உடனே வர சொல்லிட்டாங்க. அவங்க கடைக்கு ஏதோ பிரச்சனை வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அர்ஜென்டா போயிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அடடா அண்ணாமலை, மாப்பிள்ளையோட தாய் மாமா தான் இத்தனை வேலையை இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. அண்ணாமலை பாவம், நிச்சயத்துக்கு வர முடியல பாரு அப்படின்னு சொல்றாரு. பரசு சொன்னதை கேட்டுட்டு அண்ணாமலை சொல்றாரு, அடடா இவ்வளவு ஒரு நல்ல மனுஷனை நான் பார்க்கலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன், பார்க்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் முத்து சொல்றாரு, இப்போ என்னப்பா நிச்சயத்துக்கு தானே அவரு வரல, கல்யாணத்துல பாத்துக்கலாம், அவரு மீட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு மோகன் அப்பா சொல்றாரு, கல்யாணத்துக்கு வருவார்ல அப்போ நீங்க மீட் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிச்சயம் நல்லபடியா முடியுது. இப்படி நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் நம்ம ரோகிணி ட்ரீட்மெண்ட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இன்னும் ரோகிணி பிரெக்னென்ட் ஆகவே இல்லை, ரொம்ப அப்செட்டா இருக்காங்க ரோகிணி. இன்னொரு பக்கம் பவானிக்கான கல்யாண வேலைகள்லாம் பயங்கர மும்முரமா போய்கிட்டே இருக்கு. கல்யாணமும் பக்கத்துல நெருங்கிருச்சு. அண்ணாமலைக்கு பரசு கால் பண்றாரு. ஏன்னா பரசு சொல்லு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அதுக்கு பரசு சொல்றாரு, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சு முடிச்சாச்சு அண்ணாமலை, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கணும், நீ கொஞ்சம் கூட வர்றியா அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு பரசு கூட போறாரு. வித்யா ரோகிணிக்கு கால் பண்றாங்க. சொல்லு வித்யா. என்ன ரோகிணி, ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுதா? இல்ல வித்யா, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரியல. இன்னைக்கு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், டாக்டர் கிட்ட போலான் இருக்கேன், நீயும் வர்றியா? வித்யா கண்டிப்பா வர்றேன், என்னன்னு பாரு, எனக்கு காசு ஏகப்பட்ட காசு செலவாயிட்டு இருக்கு. ரோகிணி நான் ஒண்ணு கேட்கட்டுமா? சொல்லுடி. இது உனக்கு இப்ப தேவையா? கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க வித்யா. அதுக்கு ரோகிணி கோவப்படுறாங்க. இங்க பாரு, எனக்கு டைம் கொஞ்சம் கூட இல்ல, நான் சீக்கிரம் குழந்தை பெத்துக்கிட்டே ஆகணும், இனிமே இதை பத்தி பேசாத வித்யா, அப்பாயின்மெண்ட் ஈவினிங் வாங்கியிருக்கேன், நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி ஓகே ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டாக்டர் கிட்ட ஈவினிங் ஆயிருது போறாங்க. டாக்டர் சொல்றாங்க, 2 தடவை பண்ணியாச்சுமா, இதுக்கே ஏகப்பட்ட காசு உனக்கு செலவாயிடுச்சு, இன்னும் ஒரே ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு டாக்டர் சொல்றாங்க. வித்யா சொல்றாங்க, டாக்டர் இதுக்கே ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்கு டாக்டர், இன்னொரு டைம்னா அப்படிங்கும் போது பேசாம இருக்க மாட்டியாடி அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்றாங்க. ஆனா டாக்டர் இவங்க 2 பேரும் பேசுறத பார்த்துட்டு எனக்கு நல்லாவே புரியுதுமா, உனக்கு இப்ப பைசா ஓவரா செலவாயிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, இந்த டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சப்போஸ்
உனக்கு பணம் கொடுக்க முடியலன்னா என்கிட்ட சொல்லு, நான் இஎம்ஐ அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓ டாக்டர், இதுக்கெல்லாம் இஎம்ஐ வந்துருச்சா அப்படின்னு சொல்றாங்க. வித்யா, ஏய் கொஞ்சம் பிசாம வாய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு ரோகிணி திட்டுறாங்க. ஓகே டாக்டர், ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் கிட்ட ரோகிணி சொல்றாங்க, டாக்டர் எனக்கு இஎம்ஐ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டீங்கனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு ஆஃபர் உனக்கு தரேன், மொத்த அமௌண்ட்ல இருந்து 25% உனக்கு லெஸ் பண்ணி கொடுக்க சொல்றேன், அதே மாதிரி இஎம்ஐயும் போட்டு தர சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. ரோகிணி அதுக்கு, டாக்டர் என் ஹஸ்பண்டுக்கு தெரியாம தான் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும்ல, என் ஹஸ்பண்ட் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் அவர் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. முதல்ல அவருக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா கூட செக் பண்ண மாட்டேங்கிறாரு. வேற வழி இல்லாம தான் இதை பண்ற. இது ரொம்ப சீக்கிரட்டா இருக்கட்டும் டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. மா, எனக்கு நல்லாவே புரியுதுமா, உன் பிரச்சனை ஏற்கனவே எனக்கு தெரியும்மா. உன்னோட மாமியார் ஏற்கனவே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குழந்தை இல்லைன்னா, அடுத்த வருஷத்துக்குள்ள குழந்தை பிறக்கலைன்னா உன் ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ண வச்சிருவேன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் புரிஞ்சுதாமா நான் இந்த ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன். நோ ப்ராப்ளம், நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம். அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்லையும் ரொம்ப சீக்ரெட்டா இருக்குமே தவிர எல்லா விஷயமே வேற எங்கேயுமே வெளியே போகாது இந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி டாக்டரும் சொல்லிடுறாங்க. டாக்டர் கிட்ட ரோகிணி சொல்றாங்க, என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, நீ நாளைக்கு காலையில வந்துட்டேன்னா நம்ம ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் ஆகுது, ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்றாங்க. ரோகிணி கிட்ட டாக்டர் சொல்றாங்க, நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுமா, ரொம்ப டிராவல்லாம் பண்ணாத, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து இது பண்ண, நீ வேற பியூட்டிஷியன் சொல்ற, அங்கே இங்கேன்னு சுத்திட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் சொன்ன மாதிரியே ரோகிணி ஃபாலோ பண்றாங்க. ஒரு 15 டேஸ்க்கு மேல ஆகுது. சரி, ஒரு தடவை போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி டாக்டர் கிட்ட போய் செக் பண்றாங்க. அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஆனா டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, 3 months ஆகாம வீட்டுல எதுவுமே சொல்லாதம்மா, 3 months ஆகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே டாக்டர் அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. டாக்டர் சொன்ன மாதிரியே ரொம்ப பொறுப்பா பக்குவமா ரோகிணி நடந்துட்டு இருக்காங்க. மனோஜுக்கு ஒரு சந்தேகம், ஏன் ரோகிணி இப்போ நீ சரியா பார்லருக்கெல்லாம் போக மாட்டேங்கிற, கார்லயே தான் என் கூடயே வர்ற, கார்லயே தான் போற, என்ன பிரச்சனை ரோகிணி, ஏன் ஆட்டோல எல்லாம் போக மாட்டேங்கிற அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. இந்த மனோஜ் வேற சும்மா இல்லாம அது இதுன்னு கேட்டுட்டு இருக்கானே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மனோஜ், சும்மாதான். ஆனா உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும், இப்ப சொல்ல மாட்டேன், இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு அந்த சந்தோஷமான விஷயத்த நான் சொல்ல போறேன் மனோஜ், அதை கேட்டேன்னா நீ ரொம்ப ஹாப்பி ஆயிடுவ அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேர்ல்டுலயே நீ தான் ஹாப்பியஸ்ட் மேனா இருப்ப அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்றாங்க. ரோகிணி, உன் அப்பாவோட சொத்து எல்லாமே உனக்கு கிடைக்க போகுதா? ஐயோ, இந்த அம்மா மகன் 2 பேரும் எப்ப பார்த்தாலும் பணம் பணம்ட்டே அலையிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு, மனோஜ் பணம் மட்டும்தான் லைஃபா மனோஜ், அதுக்கு மேல இன்னொன்னு இருக்கு. ஆமா இருக்கு ரோகிணி அப்படின்னு சொல்லி அமைதியாயிராரு. கடுப்புல வர்றாங்க ரோகிணியும். அடுத்தது ரோகிணிக்கும் 3 monthsக்கு மேலேயே ஆகுது. மனோஜ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் பவானி மோகன் கல்யாணமும் வருது. எல்லாரும் கல்யாணத்துக்கு போறாங்க. கூடவே ரோகிணியையும் கூப்பிடுறாங்க. ரோகிணி இப்ப பிரெக்னெண்டா இருக்கனால இது யாருக்கிட்டயும் சொல்லல, அதனால எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ணாமலை, இல்லம்மா வந்துட்டு வந்துருமா, பரசு நமக்கு பழக்கமானவன்ல அப்படின்னு சொல்றாங்க. வேற வழி இல்ல, சரி மெதுவா போயிட்டு மெதுவா வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மனோஜ் முதல் கொண்டு வீட்டுல இருக்க எல்லாருமே பவானியோட கல்யாணத்துக்கு வந்துடுறாங்க. அதே சமயத்துல நம்ம மணி அண்ணாவும் இழுத்து போட்டுக்கிட்டு மண்டபத்துல வேலைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. மணி அண்ணா கரெக்டா மண்டபத்துல இருந்து வெளியே எங்கேயோ போறாரு. அந்த சமயத்துலதான் நம்ம முத்து அவங்க குடும்பம் எல்லாருமே மண்டபத்துக்கு வர்றாங்க. பொண்ணழைப்பு இன்னும் நடக்கல. முத்து சொல்றாரு, பொண்ணு வீடு ஒன்னும் வரல போல இருக்கு, அப்பா நான் பரசு மாமாவை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி பரசுவை கூப்பிடுறாங்க. தம்பி இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க அப்படின்னு போனை வச்சுட்டு மீனாவை கூப்பிடுறாங்க. ஆக்சுவலா இங்க இருக்க அலங்காரம் எல்லாமே மீனா தான் பண்றாங்க. ஆனா மீனா தான் இங்க அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு மணிக்கும் தெரியாது. மணி தான் மோகனோட மாமான்னு சொல்லி மீனாவுக்கும் தெரியாது. இது வரைக்கும் மணிய பார்க்கவே இல்ல மீனா. மீனாக்கு கால் பண்றாரு முத்து. மீனா எங்க இருக்கு மீனா, கார்ல அலங்காரம் பண்ணி வச்சியா? எங்க நான் ஏற்கனவே அலங்காரம் பண்ணி பொண்ணு அழைச்சிட்டு வர்றதுக்காக கார் போயிடுச்சுங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க மீனா. சூப்பர் சூப்பர் மீனா, அப்பா நீங்க போய் மாப்பிள்ளை வீட்டுல போய் என்னன்னு பாருங்க, பவானி இன்னும் கொஞ்ச நேரத்துல கூட்டிட்டு வந்துருவாங்களாமா. காரை செல்வம் கிட்ட தான் பொறுப்பு கொடுத்துருந்தேன், கண்டிப்பா செல்வம் தான் போய் கூப்பிட போயிருப்பான்ப்பா, நானும் வீட்டுல போய் என்னன்னு பார்த்துட்டு அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிடா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை குடும்பம் எல்லாருமே மண்டபத்துல வந்து உட்காடுறாங்க. டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மீனா ஸ்டேஜ அதை
பார்த்துட்டு ஸ்ருதி, ரவி நம்மளும் அங்க போலாமா? இங்க பாருங்க மீனா எவ்வளவு சூப்பரா டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. நானும் போய் ஹெல்ப் பண்ணட்டுமா? தாராளமா போ ஸ்ருதி. அப்புறம் நீ மட்டும் எதுக்குடா நின்னுட்டு இருக்க? நீயும் வா அப்படின்னு ஸ்ருதி நம்ம ரவியையும் கூப்பிட்டுட்டு டெக்கரேஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மீனா கிட்ட போறாங்க. மீனா பார்த்துட்டு நீங்கெல்லாம் எதுக்குங்க வரீங்க? நீங்க உட்காருங்க ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. இல்ல மீனா, நீ பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்னென்ன வேணும்னு சொல்லுங்க, நான் அதெல்லாம் எடுத்து கொடுக்குறேன். நானும் இதெல்லாம் இங்க ஒட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பூலாம் எந்த இடத்துல ஸ்டிக் பண்ணணும்னு சொல்லுங்க, நான் அங்க ஸ்டிக் பண்றேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. சரின்னு மீனாவும் சொல்றாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ரவி, ஸ்ருதி 2 பேரும். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஜயா, இந்த பணக்கார பைத்தியத்துக்கு ஒரு விவஸ்தையே இல்லாம போச்சு. எங்குக்கு வந்து என்னென்ன பண்றதுன்னே தெரியல. எப்படித்தான் இவங்க அம்மா இவ்வளவு வளர்த்தாலோ தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க வந்திருக்க கெஸ்ட் எல்லாத்துக்குமே ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரோகிணிக்கும் ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா ரோகிணிக்கு அந்த ஸ்மெல்ல பாக்குறப்பே வாமிட் வர மாதிரி இருக்கு. என்னடா வாமிட் வர மாதிரி இருக்கு ஆன்டி, நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டுமா அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. போயிட்டு வந்துரு அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போய் பயங்கரமா வாமிட் எடுக்கிறாங்க. பேபி ஃபார்ம் ஆகி 3 மாசத்துக்கு மேல ஆகுது. ஸோ அதனாலதான் வாமிட் வருதுன்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் இருந்துட்டு எப்படியாச்சும் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ரோகிணி. ரொம்ப டல்லா இருக்காங்க ரோகிணி. அதை பார்த்துட்டு மனோஜ் கேக்குறாரு, ரோகிணி ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஏன் மனோஜ் கேக்குற? இல்ல ரொம்ப டல்லா இருக்கியே அதனாலதான் கேக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல மனோஜ். மனோஜ் இங்க சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? எனக்கு ஒரே டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி, எனக்கும் இங்க போர் தான் அடிக்குது ரோகிணி, நம்ம கொஞ்ச நேரத்துல கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. கூடவே முத்துவும் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, மாப்பிள்ளையை அழைக்கணும். மாப்பிள்ளையெல்லாம் அழைச்சிட்டு வர்றாங்க. மாப்பிள்ளைக்கு சீரெல்லாம் செய்யணும். மாப்பிள்ளையோட மாமாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. மாப்பிள்ளைய ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. சும்மா கெத்தா வர்றாரு நம்ம மணியண்ணனை பாக்குறாரு அண்ணாமலை. இதை பார்த்தா நம்ம ரோகிணியோட மாமா மாதிரியே தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு, ஏ விஜயா, இந்த ஸ்டேஜ்ல இருக்கவர் யாருன்னு தெரியுதா பாரு அப்படின்னு சொல்றாரு. பார்த்தோன்னே, அட நம்ம ரோகிணியோட மலேசியா மாமா அப்படின்னு சொல்றாங்க விஜயா. எங்க நம்ம ரோகிணி கிட்ட இதை சொல்லணுமே, அவங்க மாமா வந்திருக்காங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க. விஜயா டப்புன்னு எழுந்திரிச்சு போறாங்க. ஏ விஜயா எங்க போறா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. ஏங்க, ரோகிணியோட மாமா வந்திருக்காரு, அவர்கிட்ட பேச வேணாமா? அதுக்குதான் போறேன். அவர் அங்க நின்னுட்டு இருக்காருல, இரு கீழே வந்தோடனே பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மோகனோட தாய் மாமா மணி என்னன்னு தெரியல, சொந்தக்கார கல்யாணத்துக்கு மணி என்ன வந்திருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்காரு அண்ணாமலை. எல்லாருமே ரோகிணி மனோஜ் தோல்ல சாஞ்சு அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. கரெக்டா வேலையெல்லாம் முடிச்சுட்டு முத்து அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல, டே முத்து இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு அண்ணாமலை. ஏன்பா அப்படின்ட்டு வர்றாரு முத்து. அங்க ஸ்டேஜ்ல யாருன்னு பாரு அப்படிங்கும் போதே அங்க மணி என்ன நிக்கிறத பாக்குறாங்கப்பா. இது பார்லர் அம்மாவோட மலேசியா மாமாப்பா. அதைத்தாண்டா சொல்றேன், மலேசியா மாமா இங்க வந்திருக்காரு. பார்லர் அம்மாட்ட இந்த விஷயத்த சொன்னீங்களாப்பா? இல்லடா இன்னும் சொல்லல, அவ ஏதோ டயர்டா இருக்குன்னு சொல்லி அங்க பார் படுத்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. நான் போய் என்னன்னு அவர்கிட்ட பேசிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி முத்து போறாரு. டே முத்து, அவரை ஸ்டேஜ் விட்டு கீழே இறங்கி வரட்டும்டா, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அண்ணாமலை பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. கொஞ்ச நேரத்துல வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்ருதி, ரவி, மீனா 3 பேரும் வந்து உட்காடுறாங்க. அவங்களும் மலேசியா மாமாவை பாக்குறாங்க. முத்து சொல்றாரு, அவர் ஸ்டேஜ் விட்டு வந்தோடனே பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் பார்த்தா மாப்பிள்ளைக்கு நலுங்கெல்லாம் வைக்கிறாரு மணி என்ன. இதை பார்த்தோன்னே, டே என்னடா இது, மாப்பிள்ளைக்கு நலுங்கெல்லாம் வைக்கிறாரு இவரு, சீர்வரிசை எல்லாம் வேற செய்யறாரு, இவரு யாரா இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அண்ணாமலை சீட் ரோக்கு முன்னாடி இருக்கிற ரோல இருக்க ஒருத்தர் சொல்றாரு, ஏங்க அவர் தாங்க மணி, அவரு மோகனோட தாய் மாமாங்க, அப்புறம் சீர்வரிசை செய்யணும்ல அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு. விஜயா சொல்றாங்க, இவனுக்கு இவரு தாய் மாமாவா, நம்பவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, என்னன்னு தெரியல, இரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சீர்வரிசை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மணி கீழே இறங்கி வர்றாங்க. அப்ப கரெக்டா எழுந்துச்சு போய் முத்து கூப்பிடுறாரு, மலேசியா மாமா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படி திரும்பி பாக்குறாரு மணி. ஐயோ, இவன் ஏன்டா இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கிறாரு. கண்டுக்காம போனோம்னா கண்டிப்பா நம்மளை எப்படி கண்டுபிடிச்சிடுவான், இவன் எப்படியும் இந்த கல்யாணத்துக்கு வந்துருப்பான், கொஞ்ச நேரத்துல போயிடுவான். அதனால மலேசியா மாமா மாதிரியே கொஞ்ச நேரம் நடிக்கலாம், அதுக்கப்புறம் போன பின்னாடி அவரம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு, ஓ முத்து எப்படி இருக்க முத்து, வாப்பா வாப்பா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? இங்க என்ன இந்த பக்கம்? எங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணம் தான் மாமா, இங்க வந்திருக்கேன்
அப்படின்னு சொல்றாரு முத்து. ஓ அப்படியாப்பா, சரி சரி சரி, நீங்க என்ன இங்க சீரெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க முத்து. அதுக்கு என்ன சொல்றதுன்னு யோசனை பண்றாரு. அது போய் அப்படிங்கிற மாதிரியே யோசனை பண்ணிட்டு கரெக்டா இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒண்ணும் இல்லப்பா, என் ஃப்ரெண்ட் இருக்கான் மலேசியால, அவனோட தங்கச்சி பையன்தான் இது. அவனுக்கு கல்யாணத்துக்கு வர முடியல, அதனாலதான் அந்த சீரை பூரா என்ன செய்ய சொன்னான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, சரி சரி, ஆமா இப்போ நீங்க எங்க மாமா இருக்கீங்க அப்படின்னு முத்து கேக்குறாரு. இப்ப பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சுப்பா, இனி சொத்து வர வேண்டியதான் இருக்கிறனால எனக்கு இப்ப பிரச்சனை இல்ல, என்னோட பொழப்போ அது பாட்டுல போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நீங்க இப்ப மலேசியால தான் இருக்கீங்களா மாமா? ஆமா தம்பி, இப்போ நான் மலேசியால தான் இருக்கேன். இல்லைன்னா எப்படி என் ஃப்ரெண்டோட சீர்வரிசை இங்க கொண்டு வந்து கொடுப்பேன். ஓ சரி சரி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா ஏன் நீங்க பார்லர் அம்மாவை பார்க்க வரல? தம்பி இப்பதான்ப்பா இறங்கி இருக்கேன், கொஞ்ச நேரம் தான் ஆகுது, இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் ரோகிணிய பார்க்கலான்ட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. மணி என்ன, சரி என்ன சரி என்ன, நீங்க வீட்டுல எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல, இங்க வாங்க அப்படின்னு கூட்டிட்டு வர்றாரு. பார்த்தா எல்லாருமே இங்கதான் இருக்காங்க, ரோகிணி தூங்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்தோன்னே மணியனனுக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ, குடும்பமே இங்க குதூகலமா இருக்குதே, அவ்வளவுதான், நம்ம மாட்டணும்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அண்ணாமலை பேசுறாங்க, விஜயா எல்லாம் பேசுறாங்க. மனோஜ் பாத்துறாரு. ஏய் ரோகிணி, எழுந்திரி எழுந்திரி, ஒரு சர்ப்ரைஸ், யாரு வந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி முழிச்சு பாக்குறாங்க. அங்க மணியண்ணன் நிக்கிறத பார்த்துட்டு, இவன் எதுக்குடா இங்க வந்தான் அப்படின்னு பயங்கர கடுப்புல இருக்காங்க. என்ன ரோகிணி, உங்க மாமாவை பார்த்து சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா ஷாக்ல இருக்க. நான் சந்தோஷம் தான் படுறேன் மனோஜ் அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு மணி அண்ணன் கிட்ட போய், எப்போ வந்தீங்க மாமா, எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்து பேசுறாங்க. நான் என்ன பாப்பா பண்றது அப்படிங்கிற மாதிரி அவரும் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. மணி அண்ணன் இங்க பேசிட்டு இருக்கிறப்ப நிறைய பேர் வர்றாங்க. அவங்க எல்லாருமே என்ன என்ன தங்கச்சி பையனுக்கு கல்யாணத்தை நீதான் எல்லாம் ஏற்பாடு பண்ண போல இருக்குது அப்படின்னு வேற சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்து எல்லாத்துக்குமே சந்தேகமா இருக்கு. என்னங்க உங்க தங்கச்சி பையன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. விஜயும் கேக்குறாங்க, என்னங்க உங்க தங்கச்சி பையன்னு சொல்றாங்க? ஆமா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, என் ஃப்ரெண்டோட தங்கச்சி பையன் இவன். என் ஃப்ரெண்டோட தங்கச்சி பையன் எனக்கும் தங்கச்சி பையன் மாதிரி தானே, அதைத்தாம சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓ சரி சரி அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல தான் மூத்துக்கு டவுட் வருது. இல்லையே, வேற மாதிரில எல்லாம் சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரோகிணி சொல்றாங்க, மாமா இந்த சொத்து விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்க அப்படின்னு தனியா கூட்டிட்டு போறாங்க. மணி என்னன்னா கூட்டிட்டு போயிட்டு சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னு திட்டாங்க. பாப்பா, இந்த கல்யாணம் யாரு கல்யாணம் தெரியுமா? என் உண்மையான தங்கச்சியோட பையனுக்கு நடக்கிற கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. மணி என்ன இதை கேட்டுட்டு ஷாக் மேல ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. ரோகிணி, பாப்பா ஒண்ணுமே பண்ண முடியாது, நான்லாம் போக முடியாது, போகுதுன்னா உன் குடும்பத்தையும் முக்கியமா அந்த முத்துவையும் மீனாவையும் கூட்டிட்டு நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பிடு. என்னால எல்லாம் போக முடியாது, என்னோட சொந்த தங்கச்சியோட பையன் கல்யாணம், சோ நீ தான் எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணி உன் குடும்பத்தை கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி மணி என்ன சொல்றாரு. என்ன பண்றது, எப்படியாச்சும் இவங்களை கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க ரோகிணி. இதே சமயத்துல முத்து என்ன பண்றாருன்னா நேரா மோகனோட அம்மா கிட்ட போறாங்க. உங்க கூட பிறந்தவர் பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. மணி அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அவர் இப்ப மலேசியால இருக்காரா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல தம்பி, இங்க பக்கத்துல கறிக்கடை வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னங்க இப்போ சீர் செஞ்சாரே அவருங்களா அப்படின்னு முத்து கேக்குறாரு. ஆமாப்பா, அவர்தான் என் கூட பிறந்தவரு, அவரு மலேசியா எங்கேயாச்சும் போயிருக்காருங்களா அப்படின்னு முத்து கேக்குறாரு. தம்பி, இங்க இருக்க சென்னையவே தாண்டினதுல ஏன் பக்கத்துல இருக்க ஸ்டேட்டுக்கும் கூட அவர் போனதே இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே வசமா நம்ம பார்லரமா மாட்டிக்கிச்சு அப்படிங்கறது தெரிய வருது. நம்ம ரோகிணி இப்ப என்ன பண்றாங்கன்னா நேரா மனோஜ் கிட்ட போறாங்க. எனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு, நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி வா கிளம்பலாம் அப்படின்னு மனோஜும் போலான்னு எழுந்திருக்கிறாரு. ஐயோ இல்ல, நம்ம வீட்டுல இருக்க எல்லாருமே கிளம்பலாம், இங்க என்ன இன்னும் நின்றுக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான் ரோகிணி, நம்ம வேணா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட அம்மா கிட்ட எல்லாம் சொல்றாங்க. விஜயா சொல்றாங்க, வாடா நம்ம வேணா கிளம்பலாம், அவங்க வேணா இருந்துட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்றாங்க, இல்ல ஆண்டி, அதை எல்லாத்தையும் பார்த்தாச்சு, நம்ம கிளம்பலாம் ஆண்டி, எல்லாருமே போலாம், அப்புறம் கார் தனியா கால் டாக்ஸி பிடிக்கணும், முத்து வந்துட்டா ஈஸியா இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி.
அண்ணாமலை சொல்றாரு, ஃப்ரெண்டோட கல்யாணம் இன்னும் கொஞ்சம் இருந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா முத்து வர்றாரு. முத்து வந்தோடனே ரவியை கூப்பிடுறாரு, கொஞ்சம் வா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை சொல்றாரு, டேய் முத்து, உனக்கு ஏதாச்சும் இப்ப வேலை இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. ஏன்பா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, இவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் நீ விட்டுட்டு வந்தறியா, இல்லாட்டி செல்வத்துக்கிட்ட சொல்றியா இவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் விட்டு வந்தறியா அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சுப்பா, உன் ஃப்ரெண்டு பொண்ணு கல்யாணம் நீ பாட்டுல கிளம்புறீங்கிற? இல்லடா, வீட்டுல எல்லாரும் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, இருக்க முடியலைங்கிறாங்க, போகட்டும் அப்படின்னு சொல்றாரு. நீ கொண்டு போய் வேணா விட்டுரு அப்படிங்கிறாங்க. அப்பா, இது பார்லர் அம்மா சொல்லுச்சா அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க ரோகிணி. டேய், யாரு சொன்னா என்னடா, நீ கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா, ஒரு 1/2 மட்டும் வெயிட் பண்ணு, நம்மளும் கிளம்பிடலாம் அப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து. அப்பதான் உயிரே வருது ரோகிணிக்கு. அப்பாடா, எப்படியோ கிளம்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ரவி, நீ கொஞ்சம் வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க. எங்கடா? டே வாடா, பழகுறல நீயும் கொஞ்சம் வரையா அப்படின்னு கேக்குறாங்க. எங்க முத்த கூப்பிடுறீங்க? அது என்னமோ மீனா இல்ல பூல ஏதோ அலங்காரம் பண்ணிட்டு இருக்காளாமா, அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும்னு கூப்பிட்டா அவங்க 2 பேர்த்தையும் அப்படின்னு சொல்றாங்க. சரி வா போலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் எழுந்திரிச்சு போகவும் விஜயா சொல்றாங்க, டே ரவி, போய் வேலை செஞ்சுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வா, கூலிக்கு தானே வேலை செய்யறா அவகிட்ட அப்படின்னு சொன்னோன்னே, ஏமா இப்படி சொல்றீங்க, நம்ம அண்ணிமா, அன்னிக்காக வேலை செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஸ்ருதி ரவி முத்து 3 பேரும் போறாங்க. ஒரு ரூமுக்கு முத்து கூட்டிட்டு போறாங்க. என்னடா அண்ணி கூப்பிட்டாங்கன்னு சொன்னா நீங்க ரூமுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? டேய், விஷயமே வேறடா, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு மீனாக்கு கால் பண்றாங்க. மீனா, நான் மேல மாப்பிள்ளை ரூமுக்கு பக்கத்துல ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூமுக்கு உடனே வா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்கன்ட்டு மீனாவும் போனை கட் பண்ணிடுறாங்க. என்னடா, அண்ணி என்னமோ கூப்பிட்டாங்கன்னு சொன்னா கடைசியில அண்ணியவே நீ தான் கூப்பிடுற? டேய், இங்க வேற ஒரு விஷயம் போயிட்டு இருக்குடா, அது நம்ம ஃபேமிலிக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. அப்படி என்னடா பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னே, மலேசியா மாமா இங்க வந்திருக்காருல்ல? ஆமா, இப்பதானே பேசணும், அது மலேசியா மாமாவே இல்ல, மோகன் இருக்கான்ல, ஆமா, அவரோட தாய் மாமாடா. அப்புறம் இன்னும் தமிழ்நாட்டவே தாண்டது இல்லைன்னு சொல்றாங்கடா அப்படின்னு முத்து சொல்றாரு. என்ன முத்து சொல்றீங்க, எனக்கு ஒரே கன்ஃபியூஸா இருக்கே அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. ஆடா ஆமா, பல குரல், எனக்கும் முதல்ல குழப்பமா தான் இருந்தது. நல்லா நான் மோகனோட அம்மாட்ட டீட்டெயிலா கேட்டுட்டேன். இதுல இருந்து உனக்கு என்னடா ரவி தெரியுது? இன்னும் எனக்கு புரியலடா, எனக்கு ஒரே கன்ஃபியூஸா இருக்குடா அப்படின்னு ரவி சொல்றாரு. அட, பார்லர் அம்மா இவரை கூட்டிட்டு வந்து நடிக்க சொல்லி இருக்குடா அப்படின்னு சொல்றாரு முத்து. அதுக்குள்ள மீனா வந்துடுறாங்க. எங்க அங்க அவ்வளவு வேலை போட்டு கிடக்குதுங்க, நீங்க என்னங்க இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? சமையலுக்கு நம்ம தான் ஆள் பிடிச்சி விட்டுருக்கோம், அவங்க எல்லாம் போய் பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்றாங்க மீனா. அட மீனா, அதை விட தலை போற விஷயம் இங்க ஒண்ணு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு நடந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. இதை கேட்டுட்டு மீனாவும் ஷாக்கா இருக்காங்க. ரவி கேக்குறாரு, இதெல்லாம் கேக்குறப்போ எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. அண்ணி இப்படி பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சும் கூட பாக்கல. ஆமா, எதுக்கு அண்ணி நடிக்க சொல்லணும், எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு முத்து. அதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க, டே உனக்கு இன்னுமே புரியலையா ரவி, ரோகிணி அவங்க மாமான்னு சொல்லி பொய்யா ஒருத்தர் நடிக்க வச்சிருக்காங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியலையா? அவங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிறாங்கன்னு. சரி, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க முத்துக்கிட்ட ஸ்ருதி. நான் ஒரு சூப்பரான பிளானை வச்சிருக்கேன். நீங்க 2 பேரும் இப்போ வீட்டுல இருக்க எல்லாத்தையுமே இங்க கூட்டிட்டு வர்றீங்க, நானும் மணி அண்ணனை கூட்டிட்டு வர்றேன். யார் இது மணி என்ன அப்படின்னு கேக்குறாங்க ரவி. டேய், மலேசியா மாமா மலேசியா மாமான்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவரு இங்க சென்னையில ஒரு கறிக்கடை வச்சிருக்காரு, பேரு மணி அப்படின்னு முத்து சொன்னோன்னே ரோகிணி ரீசன் இல்லாம இவங்கள நடிக்க வைக்க சொல்லியிருக்க மாட்டாங்க. முத்து, நீங்க சொன்ன மாதிரி வீட்டுல இருக்க எல்லாத்தையுமே இங்க ரூமுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன், நீங்களும் அந்த மணியை கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மீனா, நான் போய் மணி அண்ணாவை கூட்டிட்டு வர்றேன், நீ என்ன பண்ற தெரியுமா, மோகனோட அம்மா அப்பா மோகன் 3 பேர்த்தையும் நீ கூட்டிட்டு வர்ற, ஓகேவா அப்படிங்கிறாங்க. எங்க மோகனை எப்படிங்க கூட்டிட்டு வர முடியும்? சரி விடு, நீ மோகனோட அம்மா அப்பாவை கூட்டிட்டு வா, ஓகேவா? சரிங்க, கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி ரவி 2 பேரும் அவங்க அம்மா அப்பா கிட்ட போறாங்க. அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க, முத்து ஏதோ பவானிக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறானாமா, அதுக்காக உனக்கு எல்லாத்தையுமே கூட்டிட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. ஏதாச்சும் வாங்கி கொடுக்க போறானாடா அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை. அதுக்கு விஜய சொல்றாங்க, இவன் என்ன பெரிய வைர நெக்லஸா போட போறான், மீறினா வெள்ளியில ஏதாச்சும் வாங்கி இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க.
சொல்றாங்க. விஜயா, சும்மா ஒரு பித்தளைல வாங்கி இந்த கிஃப்ட கொடுத்தாங்க கூட அன்பா கொடுத்தா அது பெருசு விஜயா, நீ ஓவரா பண்ணாத விஜயா, கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு சரி வா போலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்பா நீங்க, அம்மா, மனோஜ், அண்ணி எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்றாரு. ரோகிணிக்கு வேற தலை சுத்த ஆரம்பிச்சிருது. ரொம்ப டல்லா இருக்கு. இங்க இருக்க அந்த அட்மாஸ்பியர் கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஒத்தே வரல. ஒரு மாதிரியாவே இருக்கு. 2 தடவை இது வேற வாமிட் வேற எடுத்துட்டாங்க. ரொம்ப டல்லா மனோஜோட தோல்ல சாஞ்சிட்டு படுத்துட்டு இருக்காங்க. மனோஜ் சொல்றாரு, ரோகிணிக்கு உடம்பு சரியில்லடா, அப்பா அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. டே நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி சொல்றாங்க, அங்க வந்தா ரோகிணிக்கு இந்த உடம்பு சரியில்லாத பிரச்சனை எல்லாம் உடனே பறந்து போயிரும், நீங்க வாங்க ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிய கூப்பிட்டுட்டு மேல மாடிக்கு வந்துடுறாங்க. அந்த ரூம்ல வந்து இவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சிருக்காங்க. அடுத்தது மீனா வர்றாங்க. மோகனோட அம்மா அப்பா 2 பேத்தையும் கூட்டிட்டு வர்றாங்க. அண்ணாமலை கேக்குறாரு, என்னது இது பரசுவையும் அவங்க பொண்ணையும் கூட்டிட்டு வருவாங்கன்னு பார்த்தா மோகனோட அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்திருக்கே அப்படின்னு கேக்குறாங்க. மீனா கிட்ட அண்ணாமலை கேட்டோடனே மீனா சொல்றாங்க, மாமா இவங்க 2 பேத்தையும் கூட்டிட்டு வர சொன்னாரு அவரு, அதனால நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி முத்து எங்கம்மா போயிட்டான்? மாமா அவர் வந்துட்டு இருக்காரு மாமா அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோடனே முத்து வந்து நிக்கிறாரு. டேய் முத்து, என்னடா பவானியை காணாமேடா? பவானிக்கு ஏதோ கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லி எங்களை எல்லாம் கூட்டிட்டு வர சொன்னா, என்னடா ஒன்னும் கிஃப்ட் கொடுக்கலையா? ஏன்டா பேசாம எல்லாத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல வச்சு கொடுக்க வேண்டியதானா, எதுக்குடா ரூம்ல வச்சு கொடுக்குற அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. அதுக்கு விஜயா சொல்றாங்க, ஏதாச்சும் பெரிய கிஃப்டா இருந்தா எல்லாத்து முன்னாடியும் வச்சு கொடுப்பான், ஏதாச்சும் பித்தளைல ஏதாச்சும் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருப்பான், அதை கொடுக்கறதுக்கு தான் இவ்வளவு பில்டப் பண்றான் அப்படின்னு சொல்றாங்க. விஜயா, உன் வாயை என்னால அடைக்கவே முடியாது விஜயா, கொஞ்சம் பேசாம இருக்கிறியா? நம்ம பையன் ஆர்வமா ஏதோ ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறான், ஏன் விஜயா அவனுக்கு முட்டுக்கட்டை போட்டுட்டே இருக்கா அப்படின்னு திட்டுறாரு அண்ணாமலை. ஆமா ஓ, ஆனா ஏதாச்சும் சொன்னா உடனே இப்படி சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி விஜயாவும் கடுப்புல இருக்காங்க. முத்து சொல்றாரு, சரி ஓகே எல்லாரும் ரெடியா இருங்க, நான் இப்போ ஒரு ஆளை கூட்டிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ணி அப்படியே நம்ம மணி அண்ணாவை கூட்டிட்டு வர்றாரு. அதை பார்த்த உடனே அண்ணாமலை கேக்குறாரு, என்னடா இது மலேசியா மாமாவை கூட்டிட்டு வந்திருக்க, என்ன சம்பந்தி உங்களை கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அப்பா விஷயம் இருக்குதுப்பா இருங்க அப்படின்னு சொல்லி ரவி சொல்றாங்க. ரோஹிணி மனோஜோட தோல்ல அப்படியே சாஞ்சிருக்காங்க. மலேசியா மாமா அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்தோடனே டப்புன்னு முழிச்சு பாக்குறாங்க ரோஹிணி. அங்க பார்த்தா மணி அண்ணா நின்னுட்டு இருக்காங்க. மறுபடியும் இவன் எதுக்குடா வந்தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க ரோகிணி. அப்பா இப்போ ஒரு பஞ்சாயத்து நடக்க போகுது, அதுக்கு நீ தான் தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. முத்து சொல்றாரு, என்னடா தீர்ப்பு? அப்பா இருப்பா, சும்மா சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காத. முத்து மோகன் அம்மாவை கூப்பிடுறாங்க. அக்கா இங்க கொஞ்சம் வர்றீங்களா அக்கா? சொல்லுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மோகனோட அம்மா வந்து நிக்கிறாங்க. இதோ இங்க நிக்கிறாரே இவரு பேரு என்ன, இவரு யாரு உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாரு முத்து. இவரு பேரு மணி, ஏன் அண்ணன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அண்ணனா அப்படின்னு எல்லாரும் ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க. விஜயாக்கு என்னடா இது அண்ணன்னு சொல்றாங்களே அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. மணி என்ன சொல்றாரு, அதே அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்றாரு மணி அண்ணன். இதெல்லாம் பாத்துட்டு இருக்க ரோகிணிக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ தீந்துது, நம்ம மாட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. முத்து சொல்றாரு, சரி அண்ணன் மாதிரியே இருந்துட்டு போகுது, இவர் என்ன தொழில் பண்றாரு அப்படின்னு கேக்குறாங்க மோகன் அம்மா கிட்ட. அதுக்கு மோகன் அம்மா சொல்றாங்க, இவரு கறிக்கடை பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எங்க மலேசியாலயா அப்படின்னு கேக்குறாரு முத்து. அதுக்கு மோகன் அம்மா சொல்றாங்க, ஏன் தம்பி நம்ம தமிழ்நாட்டை விட்டு இது வரைக்கும் ஒரு தாண்டினதே இல்ல தம்பி, ஏன் அண்ணனை பத்தி எனக்கு தெரியாதா, இவரு என்னோட கூட பிறந்த அண்ணன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு. விஜயா கேக்குறாங்க, என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க, இவரு மலேசியா மாமா, என் மருமகளோட தாய் மாமா அப்படின்னு சொல்றாங்க. மோகன் அம்மா சொல்றாங்க, என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க, இவரு என் கூட பிறந்த அண்ணன், எனக்கு தெரியாம அப்படி ஒரு அக்காவோ தங்கச்சோ ஏன் அண்ணனுக்கு இருக்குதா, என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது தலையை குமிஞ்சா அப்படியே நின்னுக்கிட்டு இருக்காரு பயந்துகிட்டே. மணி அண்ணன் கிட்ட போறாங்க விஜயா. என்னங்க இது மலேசியா மாமா என்னென்னமோ சொல்றாங்க இவங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க. அது வந்து அப்படின்னு சொல்லும் போது, ரோகிணி என்ன ரோகிணி நடந்துட்டு இருக்கீங்க, என்னென்னமோ சொல்றாங்க, நீயும் அமைதியா நின்னுகிட்டே இருக்க, அது வந்து ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அதை நான் சொல்றேன் அப்படிங்கிறாரு முத்து. இது நிஜமானே பார்லர் அம்மாவோட மாமாவே இல்ல, இவரு நிஜமானே இங்க சென்னையில கறிக்கடை வச்சிருக்க மணிதான், இவர் எல்லாருமே இவரை கறிக்கடை மணி தான் சொல்லுவாங்க. மோகனோட அம்மாவோட அண்ணன் தான் இதே தவிர ரோகிணியோட மலேசியா மாமா கிடையாது. இவரு ரோகிணியோட மலேசியா மாமாவை நடிக்க வந்த
வந்த மணி அப்படிங்கிற விஷயத்த முத்து போட்டு உடைக்கிறாரு. என்னங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. ஆமாமா உண்மைதாம்மா, நான் ரோகிணி சொன்னனாலதான் நடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாரு மணி. விஜயா இந்த விஷயத்த கேட்டோன்னு பயங்கர ஷாக்ல கொந்தளிச்சு போயிடுறாங்க. ரோகிணி இங்க வா, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, இதெல்லாம் உண்மையா அப்படிங்கும் போதே மனோஜ் சொல்றாருமா, இவங்க என்னென்னமோ சொல்றாங்கம்மா, உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி என் கூட இருந்திருக்கலாம். எனக்கு என்னமோ மலேசியா மாமா மாதிரியே மாஸ்க போட்டுட்டு வந்து ரோகிணிய மாட்டி விடுறதுக்காகவே இந்த முத்து செஞ்சிருப்பாமா இந்த வேலையெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் வாய மூடிட்டு பேசாம இரு. நீ சொல்லு ரோகிணி, என்ன நடக்குதுங்க? இது எல்லாமே உண்மையா? இது நிஜமானே மலேசியா மாமா இல்லையா? நீ மலேசியா மாமாவா நடிக்க கூட்டிட்டு வந்த ஆளா சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஆன்டி அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரோகிணி எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு. ஏன் போய் சொன்னா சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா நான் உண்மையை சொல்றேன், ஆனா நீங்க கோச்சுக்க கூடாது ஆன்டி. நான் என் அப்பா கிட்ட இது வரைக்கும் நான் பேசவே இல்லை. எனக்கு மாமான்னு யாருமே இல்லை. என் அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அது சுத்தமா எனக்கு விருப்பம் இல்லை. அவங்க கூட டச் வச்சுக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. நீங்க தான் ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. அதனாலதான் மலேசியா மாமான்னு ஒரு கேரக்டரை உருவாக்கி நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். என் அப்பாக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ மலேசியால யாருமே இல்லையா, சொத்தெல்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, இருக்கு ஆண்டி, சொத்தெல்லாம் எல்லா சொத்துமே இருக்கு. ஆனா நான் இவரை ஏற்பாடு பண்ணது உண்மைதான். எனக்கு அங்க இப்ப போறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல அப்படின்னு ரோகிணி சொன்னோன்னே, நாங்க எல்லாருமே மலேசியா கிளம்புறோம்னு சொல்லி இந்த ஆளை கூட்டிட்டு வந்து உங்க அப்பா விஷயத்தை சொன்னையே, அது உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல ஆண்டி, அது போய் ஏன் அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காரு, மலேசியால தான் இருக்காரு. ஆனா அவரு ஜெயில இருக்கிறது உண்மைதான். எனக்கு அவர் பாக்குறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, பேசுறதுக்கும் பிடிக்கல ஆண்டி. அதுவும் என் சித்தி கூட பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. கொஞ்ச நாள் முன்னாடி கூட என் சித்தி எனக்கு கால் பண்ணி, சொத்து பூரா நீயே வச்சுக்கோ, ஆனா உன் அப்பாவை மட்டும் நீ வந்து பெயில இடு, உன்னோட சைன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா நான் அதை கேட்கல ஆண்டி, எனக்கு அவரை பெயில எடுக்கிறதுக்கு பிடிக்கல, அதனாலதான் இப்படி ஒரு பொய்ய சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரோகிணி. அப்போ உங்க அப்பா உயிரோட தான் இருக்காரா அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. ஆமா ஆண்டி, உயிரோட தான் இருக்காரு. நான் சும்மா தான் அன்னைக்கு சொன்னேன். இது எல்லாத்தையும் கேட்டோன்னே எப்படியோ சொத்து இருக்குது, நம்ம மகனுக்கு சொத்து வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன் ரோகிணி இந்த விஷயத்த எங்கிட்ட இருந்து மறைச்ச, இது பெரிய தப்பு தானே, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க அப்படின்னு பலாறு கன்னத்துல அடிக்கிறாங்க விஜயா ரோகிணிய. ரோகிணி அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாங்க. ரோகிணி கீழே விழுந்ததை பார்த்துட்டு எல்லாரும் ஓடுறாங்க. மனோஜ் ஓடி போய் தூக்குறாரு. பார்த்தா ரோகிணி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. மா, அவ என்னமா பெரிய கொலை குத்தமா பண்ணிட்டா, எதுக்குமா அவளை அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணின்னு எழுப்புறாங்க. எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க. மொத்த சொல்றாரு, அவங்க எழுந்திருக்கல, நம்ம உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிடலாம் சொல்லிட்டு ரோகிணியை தூக்கிக்கிட்டு எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. மணி அண்ணங்கிட்ட மொத்த சொல்லிட்டு போறாரு, இங்க பாருங்க, எங்கேயுமே போகக்கூடாது, தப்பிச்சு போகணும்னு நினைக்கவே கூடாது அப்படின்னு மொத்த சொல்றாரு. என் தம்பி உண்மையே தெரிஞ்சு போச்சு, இனி எதுக்கு தம்பி நான் ஒழிஞ்சிருக்க போறான், உண்மையே தெரிஞ்சிச்சுல தம்பி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரோகிணிய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ரோகிணி டாக்டர் செக் பண்ணி பாக்குறாங்க. எல்லாரும் செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. விஜயாக்கோ தூக்கி வாரி போட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம அடிச்சு ரோகிணி மயக்கம் போட்டு விழுந்துட்டா, இவ வேற பணக்காரி, ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு சொல்லி விஜயா ஒரு பக்கம் டென்ஷன்ல இருக்காங்க. மனோஜ் ஒரு பக்கம் ரோகிணிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு டென்ஷன்ல இருக்காங்க. மனோஜ் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, ஏம்மா இப்படி பண்ண, அவ தப்பு பண்ணுனா சரி, அவ எதுக்காக பண்ணா, என்ன ஏதுன்னு கேட்காமையே எதுக்குமா அடிச்ச, ஏன் ரோகிணிக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி பயங்கர கோபத்துல இருக்காரு மனோஜ். முத்து சொல்றாரு, இருடா பாத்துட்டு இருக்காங்கல்ல, என்னன்னு சொல்லுவாங்க இரு அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல இருக்க எல்லாருமே வந்திருக்காங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு வர்றாங்க. என்னாச்சு டாக்டர், என் ஒய்ஃப் கண்ணு முழிச்சிட்டாளா அப்படின்னு கேக்குறாரு மனோஜ். நீங்க தான் பேஷண்டோட ஹஸ்பண்டா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா டாக்டர், அவளுக்கு என்னாச்சு டாக்டர்? சந்தோஷமான விஷயம் தாங்க, நீங்க அப்பா ஆக போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் கிட்ட என்ன, நான் அப்பா ஆக போறேனா அப்படின்னு ஷாக்ல தான் கேக்குறாரு மனோஜ். அண்ணாமலை விஜயா எல்லாத்துக்குமே பயங்கரமான ஹாப்பி. என்ன சொல்லுங்க டாக்டர்? ஆமாங்க, அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, 3 months ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. எல்லாத்துக்குமே செம்ம ஹாப்பி. ரோகிணி இப்போ கண்ணு முழிச்சிட்டாங்களா டாக்டர் அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. கண்ணு முழிச்சிட்டாங்க, போய் பாருங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல இருக்க எல்லாருமே மணியனோட விஷயத்த சுத்தமா மறந்துடுறாங்க. ரோகிணி கர்ப்பமா இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே ஹாப்பி. கட்டி புடிச்சுக்கிறாங்க ரோகிணிய. விஜய, நம்ம வீட்டுக்கு முதல் வாரிசு நீ தான் கொடுக்கணும்னு நினைச்ச, அதே மாதிரி நீ தான் கொடுக்குற அப்படின்னு செம்ம ஹாப்பில இருக்கிறாங்க. எல்லாருமே ஹாப்பி தான். அதுக்கப்புறம் ரோகிணிய கூட்டிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு. உபசரணை பயங்கரமா இருக்கு. ரோகிணிக்கு ஜூஸ் என்ன, நேரத்துக்கு சூப்பு என்ன, என்னென்ன பழ ஜூஸ் இருக்கோ அத்தனையும் போட்டு கொடுக்குறாங்க. ஃபுட்டு தனியாவே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. மீனா அவ்வளோ நல்லா எல்லாருமே பாத்துக்கிறாங்க. அப்போ மனோஜ் கிட்ட விஜயா சொல்றாங்க, குழந்தை எந்த நிலைமையில இருக்கு என்னன்னு நம்ம உன்னோட செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒரு ஹாஸ்பிட்டல் நேம் சொல்லி அங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொல்றாரு. ரோஹிணி தான் இங்க IVF ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்கல்ல, அங்கதான் போகணும். அதனால இல்ல, என் ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் சூப்பரா பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க, அங்க போலான்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல் பேரை சொல்றாங்க. இதை கேட்ட உடனேவே நம்ம ஸ்ருதி சொல்றாங்க, என்னங்க இந்த ஹாஸ்பிட்டல் சொல்றீங்க, ஏன் ஸ்ருதி கேக்குறீங்க இப்படி அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. இல்ல, இது IVF ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல், இதுக்கு நீங்க எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. ஆன்டி, உங்களுக்கு இது தெரியாதா? IVF ட்ரீட்மெண்ட்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடம் இது. ஆக்சுவலா இங்க ட்ரீட்மெண்ட் எப்படி போகும்னா, இதுல 2 விதமான ட்ரீட்மெண்ட் இருக்கு ஆன்டி. ஹஸ்பண்டோட ஸ்பெர்மை எடுத்து ட்ரீட்மெண்ட் ஒண்ணு இருக்கு. அப்படி இல்லைன்னா இன்னொரு ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு. டோனர் மூலமா ஸ்பெர்ம் வாங்கி பிரெக்னென்ட் ஆகிற ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு. அதுதான் அந்த ஹாஸ்பிட்டல்ல பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டோனரா? எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ருதி டீட்டெயிலா சொல்றாங்க. அதை கேட்டோடனே பயங்கர கோபம் வருது விஜயாக்கு. அப்படின்னா அது நம்ம வீட்டு வாரிசா இருக்காது, எப்படி இதுக்கெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆன்டி, இதெல்லாம் சகஜம் ஆன்டி அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி பண்றாங்க. இது ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கு, குழந்தையே இல்லைங்கிறதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ரோஹிணிக்கு என்னடா இது, ஆன்டி இப்படி சொல்றாங்களே, எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போறது, எப்படி குழந்தைய பெத்துக்கிறது அப்படின்னு செம்ம டென்ஷன்ல ஆயிட்டு இருக்காங்க. விஜயா சொல்றாங்க, ரோகிணி நம்ம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போக வேண்டாம் ரோகிணி, நம்ம வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, நல்ல ஹாஸ்பிட்டலா போய் என் பேர குழந்தைக்கு பாத்துக்கலாம். என்னடா மனோஜ் சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க மனோஜ் கிட்ட. ஆமாம்மா, நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்னடா பண்றது அப்படின்னு திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. ரோகிணி IVF மூலமா தான் பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. அதுவும் வேறொரு டோனர் மூலமா இது நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம முத்து மீனா இந்த விஷயத்த கண்டுபிடிப்பாங்களா, கண்டுபிடிச்சு ரோகிணிய கையும் களவுமா பிடிப்பாங்களா, பிடிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது எல்லாமே பார்ட் 2ல நம்ம பார்க்கலாம்.